பால் தெளிப்பு கசரத்தால 30 40 50. ஐயோ சாதிக்கும் உனக்கு பரமானவனானு சரி எனக்கு கருமாந்திரம் இல்ல இவனுக்கு நடப்பு இல்ல இவரு அவனுக்கு கசத்தால ஆவா காரியம் காரியம் உள்ள இருக்குது தலைதோசங்க தலை தேவசமா வருது மாதிரி எனக்கு தலை தேவசம் எங்க அம்மா சின்னவங்க தாங்க மாட்டாங்க சாதிக்கும் ஐயோ சுடுதுன்னு வலிக்கும் என்ன என்ன கோயில்கள் ஒரு 2 எங்க தாங்க மாட்டேன் சின்னதா அப்படியா எண்டக்கு நல்லா இருந்து கூட கூதி மகனே நல்லா இருந்து கூதி மகனே நல்லா இருந்து கூட என்ன என்ன நல்லா இருந்து கூதி நீங்க அடிக்கடி அவங்க பேர்பங்கால தண்ணி வரணும் நாங்க அடிக்கடி அவங்க பேர்பங்கால தண்ணி வரணும் அந்த மாதிரி ஐயோ பெரிய மனுஷன் சொல்லி சரி பெரிய மனுஷன் சொல்லி 2 கை என்ன சொன்ன அடிக்கிற ஐயோ பெரிய மனுஷன் சொல்லி வணக்கம் வச்சு சூத்துக்காரு என்ன அந்த இன்னைக்கு நாரதனை காட்டுற காட்டு இன்னைக்கு இந்த ஊர்ல அவங்க சொந்தக்காரன் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கண்ணு தண்ணி வரணும் இவங்க காட்டுற காட்டு அவங்க கண்ணு தண்ணி வரணும் காட்டு வச்சிடறாங்க இல்ல இல்ல சாமி அரியா பையன் என்ன சம்பளம் வாங்கல 1350 ரூபா சம்பளம் கேட்க சூரியவேசம் வந்தா ஒன்ன விட டபுள் மடங்கு அடிப்பாங்க அப்ப வாங்க அடிப்பியா மத்த மயிலாக்கு மட்டும்தான் இருக்கும் உனக்கு வலிக்கிறீங்க எனக்கு என்ன சொல்லுறாங்க அடிக்கிறேன் இப்ப நான் வயசுல பெரிய ஆளு 2 ஏழு வணக்கம் வச்சேன் இன்னும் சூத்துக்கு இருக்காரு என்ன அடிப்பா எத்தனை அடி வாங்குற பாரு ஒரு நாளைக்கு பேசிக்கோ நாளைக்கு ஒரு ராத்திரி தானே அச்சா பண்ண சப்போர்ட் கேட்காதீங்க எதற்காக இங்க சொல்லு அவனடி அவனடி நீ வந்து காரணம் என்ன சூத்துக்கார கையில கையை யார் காட்டினார் நல்லா இருக்கு குதிமானே வளர்ந்தபுரத்தை காட்டாமல் இடதுபுறத்தை காட்டினான் 2 கையில வள வைக்கிறேன் நீ இந்த கையில சூத்துக்கார போதும் அப்புறம் என்ன இருக்குதா அவர் சூரகத்துக்கு காட்டினாய் அப்படின்னு கேக்குறேன் இதுக்கு விளக்கு கடலை விளக்கு சொல்ல போறீங்களா அதுக்கு ஏன்டா என்ன அடிக்கிறேன் இந்த வலது புறமானது இதுல அக்கினியாக ஓடுகிறது இந்த கையனால் காட்டினால் நீ அக்கினியாக புஷ்பமாக இருந்துருவார் இந்த கையில இது ஜலதார புஷ்பம் 3 காலியுமே ஜலதார புஷ்பம் 3
மூன்று வேளையும் ஜலதார புஷ்பம் அதனால் தான் குளுமையாக இருப்பேன் என்று காட்டு. எந்த நேரம் வந்து சூத்து கைட்டே இருக்கும். ஏய், பாவமாகட்டும். நான்கு வேதம், ஆறு சாட்சி, 66 அதிகாரம், 18 தத்துவம், 18 புராணம். இப்படி கல்வி என்ற கல்வி என்ற கலைமலர் கலைவாணர் மண்டலியே மாபெரும் சபை. இது என்ன ஒரு இது? மத்தால் அடிச்ச உனக்கு வேலை மரமன கம்யூனிட்டி மத்தால் அடி எடுத்தவ ஏன் அது எடுத்து உதவுங்கிற அப்படிதான் என்ன பண்றது? அப்ப இந்த அளவுக்கு சப்போர்ட் சும்மா கண்ட சங்க ஊதி கத்தன ஆண்டி அவனை சும்மா கரை சீண்டி விடுறாங்க அந்த ஊருக்காரங்க யாரும் உதவி வாங்கணுங்கிறீங்களா வாங்க வேணான்றீங்க? நீங்களே தான் போட்டு விட்டீங்க. இது என்ன ஒரு புள்ளி சேர்த்து இந்த வைக்கிற காய்நகர் முத்து மாமாரம்மன் பார்த்திருக்கோம். இந்த சபையில மந்திரிலேயே பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் உனக்கும் இதோ காலம் என்ற உயிர் திருவாளர் கள்ளக்குச்சி வட்டம் புண்ணிசாத்திரத்திலே காலம் என்ற கோபால் பேராசிரியர் குமாரசுவனாகிய என் மாமாவாகிய செந்தில்குமார் அவருடைய இந்த அடியவன் ஒன்றுமே தெரியாத பாலன் அனைவருடைய வணக்கம். என்னடா 52 வீட்டை வேலைக்கு எடுத்து இந்த 5 கலகா பண்ணவன் ஏய் அதாவது ஒரு பிள்ளையா பிறந்தா ஆட்டோரம் ஒரு கொள்ளையும் ஆட்டோரம் ஒரு கொள்ளையும் ஆட்டோர ஒரு கொள்ளையும் வீட்டுக்கேத்த ஒரு பிள்ளை இருந்தா. ஆனா இவன் பரவாயில்ல பார்க்கும்போது நான் வரும்போது சும்மா தத்துக்குத்துல இருந்தான். ஆனா இன்னைக்கு சகலகா வல்லவன். இந்த நாடக துறையில எந்த வேஷம் விட்டா எதை விட்டாலும் ஆடுவான். ஆண் வேஷம் விட்டாலும் சரிதான், பெண் வேஷம் விட்டாலும் சரிதான். மாமன் தொழில் அப்படியே எடுத்து. ஆமா, செந்திலன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கான். அதே மாதிரி அவருக்கு மிருதம் அடிக்க தெரியாது, இவனுக்கு மிருதம் அடிக்க தெரியும். யாருக்கு அடிக்க தெரியும்? செந்திலனுக்கு. அவருக்கு அடிக்க தெரியும். இதற்கு விளக்கம் என்று சொல்லுவான். யாரும் அடிக்க மாட்டேன் வாடா. அவன் நான் தான் அடிப்பேன். இதற்கு விளக்கம் என்ன சொல்லுங்க? விளக்கம் தெரியாதா? ஒரு குடும்பம் என்று இருந்தால் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை இருக்கும், பங்கு மகாரி சண்டை இருக்கும். எப்படி பங்கு மகாரி சண்டை இருக்கும், மாமனார் மாதிரி சண்டை இருக்கும். ஆனால் இந்த சதிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கையில 5 விரல் இருக்குது அல்லவா, இந்த 5 விரலுக்கு சண்டை வந்ததா? ஒரு ஆட்டு மாடு சண்டை வரும், ஒரு மனிதனுக்கு சண்டை வரும், ஒரு பறக்கக்கூடிய பச்சைகளுக்கு சண்டை வரும். 2 கரத்துக்கு எப்படி ஒரு நாள் சண்டை வந்தது என்ன விளக்கம்? அப்படி இந்த கை எப்படி சண்டை வரும்? கைக்கு கிடையாது, இந்த கையில இருக்கக்கூடிய 5 விரல்களுக்கு 5 வரலாம். ஒரு நாள் சண்டை அது எப்படி? அது எப்படி என்றால் இதோ முதல்ல கட்டவர்கள் கேட்கலாம். பாதியிலும் பாதியானு எதை பிடிச்சாலும் நான் இருப்பேன். மாம்பட்டி பிடிச்சாலும் பாதி இல்லைன்னா நீ எந்த வேலையுமே செய்ய முடியாது. மாம்பட்டி பிடிச்சாலும் பாதி, மாம்பட்டி பிடிச்சா பாதி, கோடை பிடிச்சாலும் பாதி, சரி அதை பிடிச்சாலும் பாதி. அதை பிடிச்சானா குவாட்டர் பாட்டியா புத்தி போடுறோம் நோட்டு புத்தி பிடிச்சுதான் இப்படி திறக்கிறோம். நான் தான் பெரிய ஆளு, எதுவுமே செய்ய முடியாது 4 பேர்த்தாலையும். அப்ப நான் தான் பெரிய ஆளு அப்படி என்று கட்டுரை சொல்லுதான். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுது? ஆலயம் தெரிகிறது, இதோ அண்ணன் வருகின்றார், இதோ தாய்மார் வருகின்றார்கள். அப்படி என்று ஒருவர் வழி தவறி தடுமாறினாலும் அதோ கோவில் இருக்குது, இதோ கோவிலு, அதான் அம்மா வராங்க, அதான் இந்த வயல நேரா போனாங்க காட்டு வெட்டால ஒரு வீடு இருக்குது. ஆமா, அந்த வீட்டுல தான் கோடு இருக்குது. அப்ப நான் தான் பெரிய ஆளு அப்படி என்று ஆள்காட்டு சொல்லுதான். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது? நீதிக்கு தலைவனானு உங்க 4 பேர்த்தோட நான் தான் பெரிய ஆளு. அப்ப நான் தான் பெரிய ஆளு என்று நடுவில் சொல்லுதான். இது இவளுக்குமா பெரிய ஆளு? கோழி விட்டு பாரு எப்படி அடிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது சொல்லுதா? நிரந்தர பொன் மேனியாளு 10 லட்சம் 20 லட்சம் போட்டு ஒரு மோதிரம் எடுத்தாலும் எந்த கையில போடுறாங்க? இவன் தான் போட்டு பாக்குறாரு. பொன் களஞ்சியம் நான் தான், அப்ப நான் தான் பெரிய ஆளு அப்படி என்று இந்த சொல்லுதான். அதுக்கு அடுத்தவர்கள்
பாதி பாதி அணிந்தவர் தன்னை பறிவுடலே வணங்கலாம். இதோ ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம், பெரியவங்க வராங்க, அவங்க பார்த்து வாங்கப்பா வணக்கம். அப்ப முதல் தரிசனம் யாருக்கு கிடைக்கும்? கொல்ல மாட்டேன்னா. அப்ப நான் கேட்கிறேன், இந்த 5 வரல எந்த ஒரு பெரிய ஆளு? இவங்களும் பெரிய ஆள் இல்ல, இவங்களும் பெரிய ஆள் இல்ல, இங்க அமர்ந்திருக்கிறவங்க இவங்களும் பெரிய ஆள் இல்ல, யாருமே கிடையாது, நாமளும் பெரிய ஆள் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுகிறார். உனக்கு தெரிஞ்சா? ஆமா, உலகத்திலே பெரிய ஆள். அது அப்படியே ஆளாரு, அவர் தான் கோட்டை கடைக்காரரு. காலையில 6 மணில இருந்து எப்ப போனாலும் 12 மணிக்குள்ள ஒரு கோட்டரி 250 ரூபா, 200 ரூபா இல்ல 210 அப்படி வித்துறாங்க. 12 மணிக்கு மேல 150 ரூபா. அப்ப அவங்க பெரிய ஆளு இருக்கலாம். நானா கண்டேன், எனக்கா தெரியும். உள்ள எப்ப தெரியாது நான் நினைச்சேன். ஆனா நீதான் தெரியும் எனக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 5 விரலுமே பெரிய ஆள் கிடையாது. இந்த 5 விரல்ல ஒரு விரல் இல்லைனாலும் 4 விரல் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே கிடையாது. அப்பொழுது பல்லவனுக்கு இந்த ஒரு வழிக்கும் பாரு. எப்படி சொல்ற? நீயும் பெரிய ஆள் கிடையாது, நானும் பெரிய ஆள் கிடையாது. ஏதோ கட்டுறது கையளவு, கற்காது உலக அளவு. இன்னும் கால்வாசி கூட நம்ம கத்துக்கல. ஆமா, இந்த சவிபிரால நான் ஆள் யார், என் குலத்தை சேர்ந்தவன், என் விதிவாய்க்கும் ஏதோ தெரியுமா? என்ன அந்த குரங்கு சேட்டை வருத்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தை சேர்ந்த என் சீரனூர் 5 வாழ்ந்து இறந்த காலம் என்ற முத்தமிழ் நாடக சபா உரிமையாளர் செந்தில்குமார் அவங்க அக்கா பல்ல மிக சந்தோஷம். இது என்ன கொட்டப்பட்ட ஆமாங்க, தலையில கொண்ட நெத்தியில பட்ட கைத்துல கொட்ட சொல்லியா போட்ட மூன்றாட்சி எடுத்த முற்றும் திறந்த மகாஞானி இவர் பேர் தான் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை மூவாசை வெறுத்து மகாநோனியம் மகாஞானி நாரதமுனிவர். நான் யாருக்கு தாய்? என் தந்தையா, என் தாயார் தெரியுமா? என் தந்தை யாரு? சத்துரத்தாண்டக்கூடிய சதுர்முக பிரம்மன் இருக்கிறார் அல்லவா, பிரம்மதேவனுக்கு என் தாயாகிய ஊர்வசி அம்மனுக்கு பிறந்து தெரியுமா? எப்படி தெரியுமா? என் தந்தையாகிய பிரம்மதேவனுக்கும் கலைவாணிக்கும் நான் பிறந்து இது எப்படி தெரியுமா? எனக்கு என்ன வேலை விளக்கம் தெரியுமா? கலையக்காரனாலே கைத வயிற்றில் பிறந்தேன்னு சொல்றீங்களே, ஒன்ன விட பெரிய கலைக்காரன் நானு. எப்படி சொல்ற? கலைக்காரன்றிய ஒன்னால முடிஞ்சா இந்த பர்த்தர் ஜனத்தை கொஞ்சம் எழுப்பிடு பார்ப்போம். என்ன எழுப்ப முடியாது, செய்ய முடியாது. அப்புறம் கலைக்காரங்களான்ற ஒன்ன விட பெரிய கலைக்காரன் நானு. என்ன பண்ற? நீ மந்திரம் சொல்லுவ, நான் மந்திரம் சொல்ல மாட்டேன். கை இருந்தா போதும். என் கலையத்தை பாக்குறியா?
இதுதான் ஏன் கழகம் என் தாய்க்கும் பெற்றுக்கிறா பால் விட்டு சரி டேய், ஆனால் என் தந்தையாகிய என் கழகத்தை பத்தியா ஆமா நல்லா இது நல்லா இது என் தந்தையாகிய பிரம்மதேவனுக்கு கைலானுக்கு பிறந்து அதெல்லாம் சொன்னா போயிடுவாங்க. அவட கைதிக்கு போறவனே டேய், இப்ப யாரு குடும்பத்துல கடகார என் தாயார் எனக்கு ஒரு சாபம் இட்டிருக்கிறார். எப்படி ஒரு நாள் ஒன்றைக்கு நீ கலகம் செய்யவில்லை என்றால் உன் வயிறானது உப்பி ஒரு தலையானது 1000 சுக்கராய் வெடித்து விடும். அப்படி என்று எனக்கு சாபம். சரிடா அப்படி இதுபோது இந்த நேரத்தில் வந்தேன். ஆனா இந்திய கலகம் ஒன்றும் இல்லையே. ஆமா இன்றைக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகிவிட்டது. இது என்ன போறது இதுதான் கலக மூட்டை. சாப்பாடு மூட்டையா சாப்பாடு மூட்டை கிடையாதா? கலக மூட்டை இதுதான் வச்சிருக்கேன். இதுலயா ஆமா ஆமா இது சும்மா நினைச்சுக்காத. இன்று அழுது கலகம் எதுவும் கிடைக்கவில்லை. என் வயிறானது உப்பு போல் தெரிகிறது. என் தலையானது வெடிக்கும் போல் தெரிகிறது. அப்பொழுது என் தாத்தாவாகிய நமக்கோடி நாராயணமூர்த்தி அவரை வேண்டினால் இன்று வீணை மிட்டி பார்த்தால் கலகம் கிடைத்துவிடும். பார்க்கலாமா? ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயண சுவாமியே கொஞ்சம் இலச்சவாய நமக நமச்சிவாய நமக. ஓம் நம் சூத்ரவாய நான் இன்றைக்கு கலகம் புறப்பட்டது. வருங்க எங்க குதித்து படுறா அப்படி எந்த போதிலும் இதான் ஜலகண்டாசுரனாகப்பட்டவன். அவன் பெற்ற தாயார் தந்தையார் தெரியாத தெற்கு தவமாறி கொண்டிருக்கின்றான். கானகத்திலே தெரிந்து கொண்டிருக்கின்றான். இந்த கலக மூட்டையே அங்க போய் அவுக்கணும் அங்க போய் அவுக்கணும். இருந்தால் நான் நாரதர் வந்திருக்கேன் என்று தெரியும். சரி தாய் அந்த ஜமங்களை தனக்க யாவர்களை தேடிக்கொண்டு வருகின்ற தருவாயிலே திருநாமம் இட்டு நாராயண மந்திர உபதேசம் செய்து ஒத்த நூல் பூ ஒத்த பூலிட்ட பொட்டகம் நட்டி வரலாமா வரலாமா வர தகுமா யாரு தெரியுமா தகுமாடா யார் தெரியுமா யார் என் விளக்கம் மகாஞானி நாரத மகா இருந்தது. யாரு நாரத மகாமணி. ஐயா நாரத பிறந்த கை வாங்கியன் எனக்கு நல்ல அன்று போன நாரதர் இன்றுதான்
அதே பருவத்தோடு வளர்ந்து விட்டோம். திருமணத்தை முடித்து விட்டேன். ஆனால் இன்றைய தினத்தில் தேடி வந்த காரணம் சொல்ல வந்தால் உனக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்ல போகின்றேன். அதை குற்றமாக என்ன வேண்டும் ஐயா. அப்பேற்பட்ட சேரி என்னை நாடி இப்பேற்பட்ட அதாவது அலைகண்டா புரியன்னு சொல்ல முடியான யயா நதி இருக்கிறது. அப்பேற்பட்ட யயா நதிக்கு வந்து என்னை நாடி வந்த காரணம் நீ எதற்காக அந்த தேவர்களை சிறப்பிடிக்க போகிறாய்? திக்கு விஜயம் போற அப்படின்னு கேக்குறேன். இது நாள் வரையிலும் எனக்கு தாய் தந்தை யார் என்று தெரியாமல் அதனால் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் என் தாய் தந்தையை தேடி தேவரெல்லாம் அடித்து அதாவது செய்தால் என் தாய் தந்தை யார் என்று தெரிந்துவிடும். அப்படி அதற்காக செல்கிறாய்? ஆமா. அப்படியே நான் எப்ப தெரியுமா? தேவர்களே ஒரு பூட்டாகும். அந்த பூட்டிற்கு நான் திருவைகோல் என்றால் சாவியாகும். என்னை மத்தியாத தேவர்களை என் தாய் தந்தையிடம் சென்று என்னை பணிவாக வணங்குவார் என்று பார்த்து என்னை அடித்து திறந்து விட்டார்கள். அந்த தேவர்களை இன்னைக்கு திண்டாட்டம் போட்டு வைக்கணும். அதற்காக தான் இங்க வந்திருக்கின்றேன். இது அப்படியே இருக்கு நம்மளுக்குள்ள. போய் உட்காரு. ஐயா, தாய் தந்தை யார் என்று தெரியாமல் இருக்கிறேன். ஆமா, உங்களுடைய தாய் தந்தை எனக்கு தெரியும். எனக்கு தாய் தந்தை சொல்லிவிட்டால் அது போதுமே. வீந்து போடுற முறையா சரியில்லையே. என்ன வீந்து கால வாரி விட மாதிரி கும்பிடுறான். நாரதரே, இது நாள் வரைக்கும் என் தாய் தந்தை தெரியாமல் தான் தவித்துக் கொண்டிருந்தேன் அல்லவா? எனக்கு தாய் தந்தை யார் என்று உரைத்தால் போதுமே. நாரதரை பிறந்தவையே கால வீந்து கும்பிடால் என் கால வாரி விடுறதுக்கு கும்பிடுறேன். ஐயோ, மன்னித்து விடுங்க சுவாமி, மன்னித்து விடுங்க. எனக்கு தாய் தந்தை யார் என்று தெரிந்தால் சொன்னால் போதும். அப்படியா? மற்றொன்றும் தேவை கிடையாது. நீங்க சொன்னால் நாரதரே, மொத்தமா அறுத்து போடு நாரதரே. ஐயா நாரதரே, எனக்கு தாய் தந்தை யார் என்று உரைத்தால் காலையும் பிடிக்க வேணாம். வேற எங்க போய் சொல்றேன்? சொல்லுறேன் மட்டும் கேளு. யார் தெரியுமா? கைலாயம் ஆண்டு பரமக்கடவுளும் உமா பார்வதேவி தான் உன்னுடைய தாய் தந்தை. என்ன மணி மரியாதை கொடுத்து வாங்குற? என்ன பார்த்தா உனக்கு நான் பைத்தியக்கார மாதிரி. என்னடா அடிக்கிறாங்க? கம்மியாட்டி அந்த கைலாய வாசனம் பரம அதான் பார்வதாகும். அவர்கள் எல்லாம் தேவர்கள், நானும் ஒரு அசுராதி வருவேன். என்ன போய் அவங்க புள்ளன்னு சொல்றீங்க. உனக்கு தெரிஞ்சதாதான் நீ அசுர குலம். ஐயோ நாரதரே, எப்ப எது மாதிரி மாறுவான்னு தெரியல. நாரதரே தெரியாது. பாருங்க, உங்க காலை தூக்கி என் மூஞ்சிய கூட உதங்க. வாங்கிக்கிறேன். ஆனா நாரதரே, உண்மையாலும் எனக்கு தாய் தந்தை அவங்கதானா? அவர்கள் தான். நாரதரே, நினைத்துக் கொண்டால் இல்லை என்றால் உன் கொட்டை அத்தனை தனியா வந்து அந்த ருத்ராஜ கொட்டை சொன்னேன். தவறா நினைக்க வேண்டாம். உட்காந்து கொட்டணும்னு சரி வாங்கி நினைப்ப நாரதா. இல்ல நினைப்பாய், இல்ல நினைப்பாய். நீ பிச்சின் போற மாதிரி நீ நடந்து கொண்டிருக்கிறாய். நீ அசுரகுலம் என்று. ஆனா நீ ஒரு தேவ பிண்டம். எப்படி
ஒரு நாள் நேரத்திலே பரமக்கடவுளுக்கும் பார்வதிக்கு என்ன வழக்கம்? தினந்தோறும் பரமகடலுக்கும் பார்வதாவுக்கும் வாக்கு வேதம் நடப்பது வழக்கம். வாக்குவாதங்கள் முடிந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் படியளப்பது வழக்கம். வழக்கம். ஆமா. ஒரு நாள் நேரத்திலே பரமனும் பார்வதியும் படியளந்து வழக்கிலே இப்படி இந்த ஜலேந்திராபுரி பட்டணத்திலே பரமக்கடவுளுக்கு வேறியானது வந்து அந்த வேர்வை சென்று கீழே போட்ட உடனே அழகண்டன் தலகண்டன் என்று என் தம்பியோ சின்ன சிறு பிள்ளையாக இருப்பதால் என் தம்பியாகப்பட்டவன் அதாவது ஜலகண்டனாகப்பட்டவன் இன்னும் சின்ன சிறு பிள்ளையாக இருக்கின்றான். இந்த அலைகண்டனாகப்பட்டவன் தனிப்பொருள் மறைந்து விட்டு அதனால் அவனை வெடித்து விட்டு என்னிடம் உரைக்கிறீர்கள் அல்லவா? அதனால் இப்ப என்ன பண்ணணும்? அப்பொழுது அந்த வேர்வில பிறந்தபடினால் உங்களுக்கு ஜலகண்டன் அழகண்டன் என்ற பெயராமத்தை வைத்து இருந்த போதிலும் நீங்கள் பிறக்கின்ற பொழுது ஆக்ரோஷ உருவத்தோடு பிறந்தீர்கள். ஓ, அகண்ட மார்பு, பெருத்த திரேகம், கோழி முட்டை பார்வை, ஆப்பரை கோரை பற்களோடு சதாமுடியோடு பிறந்தோம். அதனால ஜாலவன் விநாயகர் நம்ம பிள்ளை அழகாக இருக்கின்றார் அப்படி என்று சேர்த்து கொண்டார். இது விகாரமான பிள்ளை அல்லவா? இதை தூக்கிட்டு சென்றார் என்ன ஆகுமோ ஏதோகுமோ என்று அந்த ஜலேந்திராபுரி பட்டணத்திலே இருவரையும் போட்டு கொண்டு போய்விட்டார். ஜலகண்டாபுரியில் அரதரே, எனக்கு நன்மை உரைத்து விட்டீர். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாரதரே, எனக்கு என்ன பண்ணி செய்ய போறேன்? சத்தியலோகம் சென்று அந்த சதுர்முக பிரம்மதேவனின் கலைவாணியும் அவளுக்கு சும்மா விடக்கூடாது. தான் என்ற கர்வத்தோடு இப்ப நான் பண்ணிக்கிட்டு சொன்னதெல்லாம் உன் பிள்ளையா இருக்கணும். யாருன்னு சொல்லக்கூடாது. அரதரே, நீங்கள் சொன்னவாறு எதை செய்ய சொல்றீங்க? அப்ப அது அங்க வர நீ இல்ல. இப்ப உங்க சொந்தக்கார ஊரு நீ கையா இங்கதான் வச்சு காட்டுற மாதிரி வேற ஒண்ணு கிடையாது. கையா இங்கதான் வச்சு காட்டுற நீ. உங்க சொந்தக்கார ஊர்ல மேல அடிப்பு தெரியுமா தெரியாதா? சென்று அந்த பிரம்மதேவனி கலைவாணி பார்த்து என்ன ஈண்ட தாய் என்ன யார் அப்படி என்று வாட்டி வதை செய்யணும். அவன் சும்மா விடக்கூடாது. அவங்க உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு அப்பா அம்மா. அதானே நான் பாத்துக்கிறேன். சென்று வாருங்கள். வந்ததாகவும் சென்றதாகவும் யாருக்குமே தெரியக்கூடாது. சொன்ன பிரகாரம் செய்கின்றேன். இரு கழகம் இங்கே மூட்டை அவங்க போறோம். சரியா? பணிமான நம்மளுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம கழகம் மூட்டை அவுத்தாச்சு. இனிமேட்டு நம்மளுக்கு என்ன வேலை? தேவர்களை இன்னைக்கு திண்டாட வைக்கிறதா நம்மளோட வழக்கம். என் வயிறு குறைந்து விட்டது. ஏன் தனியானது நல்லா இருக்கு. சென்று வர்றதா அசுரந்திரா?